Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். நச்சுகள் பொதுவாக ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணும்போது லவ் பாம்பிங்லேருந்து அவங்களோட அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லவ் பாம்பிங், வித்ட்ராயல், டீவேல்யூவேஷன், டிஸ்கார்ட், ஹூவரிங், இதுதான் அவங்களோட மெயின் அப்யூஸ் சைக்கிள். மற்ற மைண்ட் கேம்ஸ் எல்லாம் இந்த மெயின் அப்யூஸ் மைண்ட் கேம்ஸோட சப்ளிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கேமில் இந்த நச்சுகள் வந்துட்டு டிஸ்கார்டுக்கு பிறகு அவங்களோட கேமை மறுபடியும் ஹூவரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கார்டில் முடிப்பாங்க. ஸோ நம்மளும் ஹூவரிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை பற்றி ஜஸ்ட் ரேண்டமாக டெக்ஸ்ட் புக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறத விட ரீசண்டாக என்னோடய லைஃப்பில் நடந்த ஹூவரிங், லவ் பாம்பிங், டீவேல்யூவேஷன், வித்ட்ராயல் அண்ட் டிஸ்கார்ட், இந்த அப்யூஸ் சைக்கிள், அதாவது இந்த மைண்ட் கேம்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ தட் உங்களால் அதை இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி என் சிஸ்டர் கூட நடந்த அந்த ரீயூனியனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஜனவரியில் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. சாரி கேட்டாங்க, எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்காங்கன்னு அழுதாங்க. பட் ஆக்சுவலி அது முதலை கண்ணீர். நானும் இப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஹீல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே ஃபால்ஸ் ப்ராமிசஸ். எனக்கு ஆக்சுவலி இந்த ஹூவரிங் பேட்டர்னை பற்றி நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் அந்த சமயத்தில் வித் கம்பேஷன் நான் என்ன யோசித்தேன்னா, ஒருவேளை அவங்க உண்மையிலேயே ஹீல் ஆகணும்னு நினச்சா என்னோட ரிஜெக்ஷன் அந்த ப்ராசஸை ஹர்ட் பண்ணிடும். ஸோ அவங்க கேட்டபடி அவங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு ஓப்பன் ஹார்ட்டடாக ரொம்ப ஜென்யூனாக அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஆக்சுவலி அந்த சமயத்தில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுத்ததுமே ஒரு வகையில் எனக்கும் சாதகமாக போச்சு. ஏன்னா காலம் வந்துட்டு எதையுமே சும்மா செய்கிறது கிடையாது. சொல்லப்போனால் நான் இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல, காலம்தான் எனக்கு ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸாக எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்விக்கு இப்போது எனக்கு பதில் கிடச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி காலம் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. இந்த மைண்ட் கேமில் எனக்கு ஒரு லாஸும் கிடையாது. ஹீல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ரிஜெக்ட் பண்ணி ஹர்ட் பண்ண வேண்டான்னு சொல்லி நான் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அவங்களும் ஹீல் ஆகிட்டு இருக்காங்கன்னு நம்புகிற அளவுக்கு ரொம்ப பக்குவமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பழைய ப்ராப்ளம் பற்றி பேசி ரிசால்வ் பண்ணிக்கிட்டோம். இனிமே நம்ம ஒத்துமையாக இருக்கணும்னு எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணோம். மெயினாக என்னோடய பையன் கோகுலுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை விட சித்தப்பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சித்தப்பான்னு சொல்லி அவங்க சித்தப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதான். ஏன்டா அழற, நீ எங்கள் பிள்ளை மாதிரி, நாங்கள் இருக்கோம்டா உனக்குன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினார். என்னோடய தங்கச்சியும் கோகுலை சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நல்லபடியாக போச்சு. கோயில், சினிமா, ஷாப்பிங்னு எல்லா இடத்துக்கும் எங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். சில சமயம் வீக்கெண்ட்ஸில் நாங்கள் அவங்க வீட்டில் போய் நைட் ஸ்டே பண்ணுவோம், மூவிஸ் பார்ப்போம். கோகுலை எக்ஸிபிஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. என் மேலே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. மார்ச் எண்டில் என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க, பலூன் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க. அன்றைக்கி நைட் ஷோ மூவிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. நானும் சர்ப்ரைஸ் ஆனால் தானே சர்ப்ரைஸ் கொடுத்தவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த தம்பி படத்தில் நாகார்ஜுனா சர்ப்ரைஸ் ஆவார்ல, அதே மாதிரி நானும் சர்ப்ரைஸ் ஆனேன். எனக்காக இவ்வளோ பண்ணுறாங்கன்னு நினச்சி உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட இந்த சேஞ்சஸை எங்களால் நம்பவே முடியலன்னு சொல்லி நானும் கோகுலும் அடிக்கடி என் தங்கச்சிக்கிட்டேயே சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இந்த 3 மாதத்தில் அடிக்கடி என் தங்கச்சியோட பழைய பேட்டர்ன் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நார்மல் ஆயிடுவாங்க. நான் அதையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன்.
பட் ஸ்டில் ஹீலிங் ஸ்டேஜில் இம்பல்சிவாக பழைய பேட்டர்ன் அடிக்கடி வந்துட்டு போகிறது சகஜம். ஸோ நான் அதையும் சீரியஸாக எடுத்துக்கல. நிஜமாகவே ஹீல் ஆகிறதுக்கு எஃபர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு நம்பினேன். பட் எல்லா நேரத்துலையும் நான் ஸ்டேபிளாக தான் இருந்தேன். மார்ச்சில் என்னோடய பர்த்டேக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிருந்தோம். கிளம்பும் போதே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு கண்ணில் டஸ்ட்டு பட்டுருச்சு. ஸோ அது உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். பட் ஸ்டில் கோவிலில் அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். கண் உறுத்திக்கிட்டு இருந்ததுனால அடுப்புக்கிட்ட, அதாவது புகைக்கிட்ட வராமல் தூரமாக இருந்தார். என்னோடய தங்கச்சியும் பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாலாம் கஷ்டப்படலை. அங்கே பக்கத்துலேயே ஒரு அம்மா பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வரலான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சமயத்தில் திடீர்னு என்னோடய தங்கச்சி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி சும்மாவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்து சிடுசிடுன்னு இருந்தாங்க. கோயிலை சுற்றி முடிச்சுட்டு அன்னதானம் போடுற இடத்துல நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சிடுசிடுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் டென்ஷன் ஆகிட்டார். என்ன தான் பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு கேட்டால், நான் பொங்கல் வைக்கும்போது வந்து ஹெல்ப் பண்ணாமல் நீ பாட்டுக்கு ஃபோனை நோண்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சண்டை போடுறாங்க. நான் ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தேனா, சரி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டார். ஏன் இப்படி பண்ணுற, அவருக்கு கண் உறுத்தலாம் இருக்குது, அதனால தான் அடுப்புக்கிட்ட வராமல் தூரமாக இருக்காருன்னு சொல்லி பொங்கல் வைக்கும்போது நீ தானே என்கிட்ட கூட சொன்ன, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நான் வந்து தங்கச்சிக்கிட்ட கேட்குறேன். என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் எரிஞ்சு விழுந்தாங்க. நான் அதோட எதுவும் பேசாமல் சைலண்ட் ஆகிட்டேன். இங்கேருந்தே அவங்களோட சாயம் மெல்ல மெல்ல வெளுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட். என்னோட பர்த்டேக்கு முன்னாடி நானும் கோகுலும் ஷாப்பிங் போயிருந்தோம். தங்கச்சி பசங்களை கூப்பிட்டோம், அவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்க. தலைக்கு கிளிப்பு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பெரிய பொண்ணு வந்துட்டு அதையெல்லாம் அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டுனா. இந்த மாதிரி கிளிப்பையெல்லாம் நீங்கள் தான் யூஸ் பண்ணுறதே கிடையாதுல்ல, அறிவில்லை உங்களுக்கு, எதுக்கு இதை வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைம்மா நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஆமாம் யூஸ் பண்ணி கிழிப்பீங்க அப்படின்னு சொல்லி எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க. அந்த பிள்ளையோட முகமே வாடி போச்சு. ஆக்சுவலி கொண்டை போடும்போது அவங்க நண்டு கிளிப்பை யூஸ் பண்ணுறத நானே பார்த்துருக்கேன். இவங்க என்னடானா எதுக்கு இதை வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி சும்மாவே கத்துறாங்க. இங்கேருந்தே அவங்களோட டீவேல்யூவேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அன்றைக்கே அந்த ட்ராமாவுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கிளம்பி போயிடலான்னு யோசித்தேன். ஆனால் அந்த குழந்தைங்களும் கோகுலும் நல்லா பாண்ட் ஆகிட்டாங்க. என்னால் அவங்களோட பாண்டிங் மறுபடியும் கட்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் அமைதியாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1st வீக்லேருந்து ஸ்லோவாக வித்ட்ராயல் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. என்ட்ரன்ஸில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். டே டைம் ஃபுல்லாக அந்த கேட்டுக்குள்ளே தான் அந்த நாயை வந்து உள்ளே போட்டு பூட்டி வச்சுருப்பாங்க. நைட்டில் மட்டும் வெளியே விடுவாங்க. கோகுல் எப்பயாச்சும் அங்கே போகணும்னு கேட்கும்போதெல்லாம் நாய் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அம்மா வந்துட்டு தங்கச்சியோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஒரு நாள் தங்கச்சி எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் கால் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, கொஞ்சம் சிவியராகவே இருந்துச்சு. அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். யாருக்குன்னு வெடித்ததோ தெரியலை, ஒரே அலைச்சலாக இருக்குது, இப்போவும் டாக்டர்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க. ஆக்சுவலி நான் அதை சொல்லி காட்டுறது கூட என்னால் அவ்வளோ ரூடாக சொல்லி காட்ட முடியலை. அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை போல இருக்குது. இவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு பொருளை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அவங்களையே கேஷ் ரெடி பண்ணிக்க சொல்லு, என்கிட்ட இப்போ கேஷ் இல்லை, காலத்துக்கும் நானே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி அதே அக்ரெசிவான ஒரு டோனில் பேசுகிறாங்க. இவங்க இதை சொல்லி முடிக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டார் போல். உடனே நார்மலாக பேசுகிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு,
நம்ம இப்போவே சொல்லிட்டா அவங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணிப்பாங்கல்ல, இல்லைன்னா எதுக்கு முன்னாடியே சொல்லலைன்னு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போவே சொல்லிட்டா அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு கேட்குற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் ஆமாம் நீ அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நானே காலத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எப்போவுமே இப்படி தான் பேசுவாங்க. அவங்க தான் இந்த குடும்பத்தை தலையில் தூக்கி சுமந்துட்டு இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. நான் வந்துட்டு அவங்கள விட 9 வருஷம் பெரியவ. அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதுலேருந்தே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதை தவிர என்னோடய தங்கச்சிங்களுக்குமே நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் அதையெல்லாம் இவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன்னா, நாங்கள் 3 பேருமே ஸ்கூல் முடித்ததும் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோம். தங்கச்சி ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் வேலைக்கு போனாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க ஒதுங்கிட்டாங்க. நான் அங்கே இருந்த வரைக்கும் என்னோடய சம்பளம் மொத்தத்தையும் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். எனக்குன்னு நான் எந்த சேவிங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டதே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். டெலிவரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் பெருசாகி நான் எங்கள் வீட்டுக்கே மறுபடியும் போயிட்டேன். அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதும் மொத்த சேலரியும் நான் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக என்னோடய சேலரியிலேருந்து கொஞ்சம் கேஷை எடுத்து ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியில் சிட்டு கட்ட ஆரம்பித்தேன். இது அப்பாவோட ஐடியா. அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் கழித்து கோகுலோட அப்பா என்னை பார்க்குறதுக்கு என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தார். ஆக்சுவலி அவர் கூட மறுபடியும் போகிற ஐடியாலேயே நான் இல்லை. அந்த சமயத்தில் எனக்கு பேரண்டிங் பற்றியெல்லாம் ஐடியா கிடையாது. பட் ஸ்டில் குழந்தைக்கு அப்பாவும் வேணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ வீக்கெண்டில் குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு போய் அவர் கூட கொஞ்ச நேரம் விளையாட விடுவேன். அதுலேருந்து எங்கள் அம்மாவும் என்னோடய தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உன் புருஷனும் நீயும் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கே இருக்க, முதல்ல குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் இந்த 2 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு வேற எங்கே போக முடியும்? வேற வழி இல்லாமல் இவருக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அழறேன். அவர் உடனே என்னோட இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. நான் எங்கள் அண்ணன்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அதை செட்டில் பண்ணாமல் என்னால் இங்கேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குழந்தையோட ஃபீஸுக்காக நான் போட்டு வச்சுருந்த அந்த சிட்டை பிரேக் பண்ணி அவரோட கடனை செட்டில் பண்ணிவிட்டு மீதி காசை வச்சு ரெண்ட்டுக்கு ஒரு வீடை பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் இவர்கிட்ட வந்து மறுபடியும் சிக்கிக்கிட்டேன். இத்தனைக்கும் நான் ஒன்றும் இவங்களுக்கு பாரமாக அந்த வீட்டில் இருக்கலை, காசு கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது குழந்தையோட ஃபீஸுக்காக நான் சேர்த்து வச்ச காசை கூட என்கிட்ட இருந்து பறிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதுக்காக என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தினாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இத்தனை வருஷமாக எனக்கு பதில் தெரியாமல் இருந்துச்சு. இப்போது 17 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சைக்காலஜியில் இதுக்கு பேர் நார்சிசிஸ்டிக் என்வி பேஸ்ட் சபட்டேஜ். இவங்க ஏன் என்னை வீட்டை விட்டு துரத்தினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அதுக்கு பிறகும் நான் என்னோடய தங்கச்சிக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நான் வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது டோட்டலி வேறு ஒரு டாபிக், அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, எப்போ பாரு நானே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சலிச்சுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ எப்போ பாரு நீ மட்டும்தான் பண்ணுறேன்னு பேசுகிறத முதல்ல நிறுத்து. கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கும் அதே நிலமை தான். என்னை மட்டும் அம்மா வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலை. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் என்ன சுரண்ட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் அம்மாவால் என்கிட்ட இருந்து சுரண்ட முடியலை அப்படின்னு மெசேஜ் பண்ணதும் அதோட சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த என்னோடய அம்மா கேரக்டருக்கு கால் பண்ணுறேன். அவங்க ஒரு பக்கம் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அவள் என்ன அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் யாருக்கும் எதுவும் சொல்கிற நிலமையில இல்லை. நீ வந்து கேஷை ரெடி பண்ணிக்கிட்டு வந்து உன்னோட திங்ஸை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடு, இவங்கக்கிட்டேயும் கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வச்சுட்டேன். அந்த கால் ரெக்கார்டிங்கை நான் வந்து என்னோடய தங்கச்சிக்கும் அனுப்பி விட்டுட்டேன். அவங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணிவிட்டு நீ பிரச்சனை பண்ணேன்னு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜும் பண்ணிட்டேன். என்கிட்ட கேஷ் இல்லைன்னு எதுக்கு சொன்னேன், நாங்கள் தான் எங்களோட ஷேரை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி
அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. நீ என்ன சொன்னையோ அதை தானே நான் அங்கே சொன்னேன் அப்படின்னு அதையும் நான் வந்து தெளிவாக பேசி முடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வித்ட்ராயல் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்போலேருந்து எதை கேட்டாலும் இல்லை தெரியாது கேட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒன் வேர்டில் இல்லைனா சிங்கிள் சென்டென்ஸில் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம், எதுக்கு சரியாக பேச மாட்டேங்கிற அப்படின்னு நான் கேட்டேன். அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக கேஸ் லைட்டிங், ப்ளேம் ஷிஃப்டிங், ப்ரொஜெக்ஷன்ஸ். ஆனால் நான் அவங்களோட இந்த மைண்ட் கேம்குள்ளெல்லாம் சிக்காமல் விடாமல் அவங்கள பிடிச்ச பிடியில் என்னை சமாளிக்க முடியாமல் எனக்கு இப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. ஓகே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அதோட விட்டுட்டேன். இந்த இடத்துல அவங்களோட ஈகோ பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு. நான் அவங்கள மடக்கி கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டேன் இல்லையா, அதனால். ஸோ என்கிட்ட பேசுகிறத இன்னுமே ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. கோகுல்கிட்ட மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. கோகுல் வந்து வண்டியெல்லாம் புக் பண்ணி எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி விட்டுட்டு வந்தான். இதுக்காக தான் கோகுல்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதும் கோகுலோட தேவையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மே மந்த்லேருந்து ஃபுல்லாக சைலன்ஸ். அவங்களோட பிள்ளைங்க 2 பேரையும் என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியலை. அவங்களும் கோகுல்கிட்ட பேசுகிறதில்ல. டியூலிங்கோவில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. வெளியே எங்கேயாச்சும் பார்த்தாலும் நின்று கூட பேசுகிறது கிடையாது, பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சைலண்ட்டாக இருந்தோம். மே மந்த் எண்டில் கோகுலோட சித்தப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு. அவன் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பர்த்டே விஷ் போட்டான். நான் வந்து டைரெக்டாக அவரோட வாட்ஸ்அப்புக்கு பர்த்டே விஷ் அனுப்பினேன். அதுக்கப்புறம் கோகுல் வந்துட்டு என்னோடய தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணான், சித்தப்பா பர்த்டேக்கு ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா பின்னி அப்படின்னு. அவங்க அந்த மெசேஜை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவர் எங்கள் 2 பேரோட மெசேஜையும் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலை. நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒருவேளை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்க போகுது, நீ கால் பண்ணி பாரு அப்படின்னு நான் கோகுல்கிட்ட சொன்னேன். அவனும் ஃபஸ்ட்டு அவங்க சித்தப்பாவுக்கு கால் பண்ணான், அவர் எடுக்கலை. அப்புறம் பின்னிக்கும் தங்கச்சிக்கும் கால் பண்ணான், யாருமே எடுக்கலை. சரி டைரெக்டாக வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தான். போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இல்லை, எல்லோரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் வரைக்குமே அவங்களும் மறுபடியும் எங்களுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கல. ஓகே ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வாறாக ஹூவரிங்கில் ஆரம்பித்து டிஸ்கார்டில் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவங்களோட இந்த மைண்ட் கேம் சைக்கிளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்களை ட்ராப் பண்ண தான் நினச்சாங்க. ஆனால் அவங்க இல்லாமல் எங்களோட லைஃப் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் டெஸ்பரேட்டாக இல்லை. அவங்களாவே வந்து எங்ககிட்ட சாரி கேட்டதாலையும் ஹீல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலையும் நாங்கள் அவங்களுக்கு ஜென்யூனாக ஒரு சான்ஸ் கொடுத்தோம். இன்கேஸ் அவங்க ஏதாவது சொதப்பினாலும் எங்களுக்கு அதால் எந்த லாஸும் இல்லை, அவங்களுக்கு தான் லாஸ் அப்படிங்கிற கிளாரிட்டியோடு இருந்தோம். லவ் பாம்பிங் ஸ்டேஜ்லேயும் நாங்கள் கிரவுண்டடாக தான் இருந்தோம். டீவேல்யூவேஷன் பீரியடில் நாங்கள் டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ணுவோன்னு எதிர்பார்த்தாங்க, பட் நாங்கள் கூலாக இருந்தோம். வித்ட்ராயல் பீரியடில் நாங்கள் அவங்க பின்னாடி ஓடுவோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாமல் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் போடுவோம், மறுபடியும் அந்த கோல்டன் பீரியடை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோன்னு எதிர்பார்த்தாங்க. பட் நாங்கள் கண்டுக்காமல் சைலண்ட்டாக இருந்தோம். ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருந்தோம், ரெகுலேட்டடாக இருந்தோம். அவங்க ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் தூரமாக இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். பேச வேண்டிய இடத்துல தெளிவாக பேசினோம். டீவேல்யூவேஷன் பீரியடில் கேஸ்லைட் பண்ணாங்க, ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் நான் எதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருந்தேன். நான் செல்ஃப் டவுட்டுக்குள்ளே போகாமல் அவங்களோட மிஸ்பிஹேவியரை குவெஷன் பண்ணேன். அவங்க என்ன ட்ராப் பண்ணி ஃபியூவல் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால என்ன சமாளிக்க முடியாமல் அவங்களாவே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டாங்க. டிஸ்கார்டுக்கு பிறகும் நாங்கள் அப்செட் ஆவோம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த அளவுக்கெல்லாம் அவங்க வர்த்தே கிடையாது. இந்த ஹோல் சைக்கிளில் நச்சுகளோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மறுபடியும் எமோஷ்னலாக ட்ராப் பண்ணணும்,
சப்ளை எடுக்கணும். நம்மள டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணி அவங்களோட டாக்ஸிக் கார்பேஜையெல்லாம் நம்மக்கிட்ட டம்ப் பண்ணணும். ஆனால் நம்ம அவங்க எதிர்பார்க்குற மாதிரி டஸ்ட்பின் ரோலை ப்ளே பண்ணலைன்னா அவங்களோட கார்பேஜை நம்மக்கிட்ட கொட்ட முடியாது. ஃபைனலி அந்த கார்பேஜை தூக்கிக்கிட்டு அவங்களே வெளியே போயிடுவாங்க. ஹூவரிங்கோட இன்டென்ஸ் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்யூசிவ் டைனமிக்ஸ்குள்ளே உங்களை மறுபடியும் புல் பண்ணுறது. இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி. அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு கிளாரிட்டியோடு இருக்கணும். லவ் பாம்பிங்கோட இன்டென்ஸ் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் உங்கள் மேலே பவர் எடுக்கிறது. இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. அவங்களோட ஃபேண்டசிக்குள்ளே போகாமல் உங்கள் ரியாலிட்டியோட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். அடுத்ததாக வித்ட்ராயலோட இன்டென்ஸ் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சரண்டர் ஆக்கிறது. அவங்கக்கிட்ட உங்களை சரணடைய வைக்கிறது. இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னோர். நீங்கள் அவங்க பின்னாடி ஓடாமல் அவங்கள கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணணும். அடுத்தது டீவேல்யூவேஷன். டீவேல்யூவேஷனோட இன்டென்ஸ் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வொர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறது. இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம். உங்கள் செல்ஃப் எஸ்டீம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிகிற பட்சத்தில் யாராலையும் உங்களை டீவேல்யூ பண்ணவே முடியாது. அடுத்தது டிஸ்கார்ட். இந்த டிஸ்கார்டோட இன்டென்ஸ் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பனிஷ் பண்ணுறது. நீங்கள் அவங்களோட பிரிவால் எமோஷ்னலி சஃபர் ஆகிறத பார்த்து என்ஜாய் பண்ணுறது. இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் அக்செப்டன்ஸ். அவங்க உங்களை டிஸ்கார்ட் பண்ணுறத ஆக்சுவலி அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடமாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நச்சுகளோட மற்ற மைண்ட் கேம்ஸை பற்றியும் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஹேக்ஸை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.